இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபிஸ். இன்னைக்கு டயட் ரெசிபில ஓட்ஸ் வச்சு ஒரு ஆம்லேட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பயங்கர டேஸ்டா இருக்கும். ஏற்கனவே ஓட்ஸ் வச்சு ஒரு தோசை எப்படி பண்றதுன்னு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் தரேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தோசை மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா புதுசா டயட்ல இருக்கிறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 75 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மையா திரிச்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இது தாராளமா ஒரு 2 ஆம்லேட்டுக்கு இது வரும். சின்ன பல்லாரியில பாதி எடுத்து சின்னதா கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியில பாதி தக்காளி எடுத்து சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன கேரட் ஒன்று தொளி சீவி நல்லா துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ஓட்ஸோட இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நம்ம 2 முட்டையை சேர்க்க போறோம். முதல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். ஓட்ஸோட இதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு முட்டையும் சேர்த்துக்கலாம். முதலையே ஏன் 2 முட்டை சேர்க்கல அப்படின்னா ஓட்ஸ் வந்து நல்லா கட்டி ஆயிரும். அதனால நம்ம ஆம்லேட் போடும்போது ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றணும் அப்படின்னா அந்த ஆம்லேட் ஊற்றுற பதத்துக்கு இருக்கும். நீங்க முட்டை வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். தோசைகள் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமா மேல தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான ஓட்ஸ் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த ரெசிபிஸ் உங்களுக்கு கண்டினியூவா வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். எந்த முதலீடும் இல்லாம வீட்ல இருந்தே ரீசேல் பண்றது மூலமா 20,000 வரைக்கும் earn பண்ணலாம். அதற்கான அருமையான ஆப் தான் இந்த மீஷோ ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு என்டர் ரெஃபரல் கோட்ல இந்த கோடை நீங்க கொடுக்கறது மூலமா உங்களுக்கு 200 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க.